வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான செட்டிநாடு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த செட்டிநாடு ரசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக தான் அரைக்கணும். ஒரு காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. நீங்கள் 1 பங்கு சீரகம் எடுக்கும்போது 2 பங்கு மிளகு எடுத்துக்கணும். அதுதான் அளவு கரெக்டாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 5-6 பூண்டுப்பல். இந்த அளவு ஒரு 3 பேருக்கு ரசம் வைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் அதிகமான பேருக்கு வைக்கும்போது இது அப்படியே அளவு அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே 1-2 உடச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. 1-2 நம்ம ரசத்துக்கு வழக்கம் போல் உடச்சி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1-2 உடச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சிடலாம். வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது லேசாக சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு பிஞ்ச் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த விழுதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நம்ம அந்த அரைச்ச விழுதில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம லேசாக வதக்கிக்கணும். 1 நிமிஷம் இதை வதக்கினதுக்கப்புறம் நல்லா பழமாக ஒரு 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக வதக்கி விடுங்க. இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக நான் எக்ஸ்ட்ராவாக இது சேர்த்துருக்கேன். இந்த தக்காளியை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நான் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது நம்ம ரசத்துக்கு தேவையான தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டா நீங்கள் பருப்பு வேக வச்ச தண்ணி இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டேன். இப்போது இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துடுங்க. இது கொதிக்கட்டும். இப்போது இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி லேசாக கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி லேசாக கொதிச்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சுடுங்க. ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், அட்டகாசமான செட்டிநாடு ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.